ஹாய் ஹலோ விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோட்டிக்குருவி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இது அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மையான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. அவங்க எனக்கு இந்த ஸ்டோரியை சொன்னாங்க. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டோரி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ராஜாவும் ராணியும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் நெடுநாட்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ராஜாவிற்கும் ராணிக்கும் முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தங்களுடைய ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஆண் சிங்கம் வேண்டும் என்று எதிர்பார்த்த ராஜாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மீண்டும் ராணி கருவுற்றிருந்தாள். இப்பொழுதாவது ஆண் குழந்தை பிறக்குமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்த ராஜாவுக்கு மீண்டும் பெண் குழந்தையே பிறந்தது. அரசர் பெருங்கவலையுடன் இருந்தார். இப்படியே 4 பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டது. திடீரென்று அரசர் போருக்கு செல்ல வேண்டியிருந்ததால் வேலை ஆட்களை அழைத்து ராணியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஏனென்றால் ராணி 5வது முறையாக கருவுற்றிருந்ததால் சிறிது நாட்களுக்கு பிறகு போருக்கு சென்ற அரசர் வெற்றியுடன் திரும்பினார். அரண்மனையை வந்தடைந்த அரசருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னவென்றால் 5வதும் பெண் குழந்தை பிறந்தது என்று அரசரிடம் காவலாளி கூறினார். இதனை கேட்ட அரசர் கோபத்துடன் தோட்டியை அழைத்து, உடனே இந்த குழந்தையை கொன்றுவிடு என்றார். தோட்டியும் குழந்தையை எடுத்துக்கொண்டு மலையை நோக்கி புறப்பட்டான். ஆனால் தோட்டிக்கு குழந்தையை கொல்வதற்கு மனம் வரவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போய் நின்றான். குழந்தை என்பது கடவுள் கொடுக்கும் வரம். அதை இப்படி கொல்ல சொன்னால் நாம் என்ன செய்வது? இந்த பாவம் நம்மைத்தானே சேரும் என்று தவித்து போய் நின்றான் அந்த காவலாளி. திடீரென்று ஒரு யோசனை வந்தது. தோட்டி குழந்தையை தாலாட்டு பாடி தூங்க வைத்தான். பிறகு ஒரு பாறையின் அடியில் போட்டுவிட்டு அரிவாளின் முயலை வெட்டி அதன் இரத்தத்தோடு அரண்மனைக்கு சென்றான். ராஜா, நீங்கள் சொன்னது போல் செய்துவிட்டேன். இதோ பாருங்கள் அதன் இரத்தம் என்றான். சரி, நீ போ என்றார் ராஜா. அந்த குழந்தையை தூங்கி எழுந்து பார்த்தால் தோட்டியை காணவில்லை. அழுது கொண்டே ஏ தோட்டி, ஏ தோட்டி என்று கூப்பிட்டு கொண்டே தோட்டியை தேடியது. எங்குமே கிடைக்கவில்லை. அந்த குழந்தை அப்படியே ஒரு குருவியாக மாறிவிட்டது. இன்றளவும் குருவி வடிவத்தில் அந்த குழந்தை தோட்டியை தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றளவும் அந்த குழந்தையால் அந்த தோட்டியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இது ஒரு உண்மை கதைங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு நடந்ததாக அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்குமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மலைக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா அந்த மலைக்குள்ளே அந்த குருவி கத்தும். ஏ தோட்டி, ஏ தோட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த திருத்தமாக நல்லா அழுத்தமாக அந்த குருவி கத்துறது நம்மளால் கேட்க முடியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி மலை ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி குருவியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியான விலையிலே வாங்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.